கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் போடுகிற கானான் தேசத்துக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் தேவன் செய்தார். நான் ஒரு ஜீவனுள்ள தேவன், நான் ஒரு இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளில் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்மை காண்பித்தார். அந்த ஜனங்களுக்கு தம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் தேவன் அவர்களுக்காக கொடுத்தார். எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் சொல்லி அநேக கற்பனைகளும் கட்டளைகளும் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவர்கள் தேவனையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் தள்ளிவிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனையும் தள்ளிவிட்டார்கள், தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளையும் தள்ளிவிட்டார்கள். தங்களுக்கு இஷ்டமான காரியங்களையே அவர்கள் செய்தார்கள். தேவன் அவர்கள் மேல் இறக்கப்பட்டு எவ்வளோ காரியங்கள், பெரிய கிரகிக்க முடியாத காரியங்கள் தேவன் செய்தாலும் அவர்கள் தேவனை உடனே அவர்கள் மறந்து விட்டார்கள். தங்கள் சுய இச்சைக்கு ஏற்றபடியே அவர்கள் காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். தன் சுய இச்சைக்கு ஏற்றபடி தேவனை அவர்கள் அறிய வேண்டிய பிரகாரம் அவர்கள் அறியவில்லை. தேவன் நான் ஒரு மெய்யான தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்தும் அவர்கள் தேவனுடைய கட்டளையை அவர்கள் அவமாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியே நான் சிந்திக்கும் பொழுது இப்படிதான் நான் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மாயக்காரரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7-8. மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்கிறார்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இது இந்த நாளில் நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களிலே நம்முடைய உதடுகள் ஆண்டவரை கனம் பண்ணுகிறது. நம்முடைய உதடுகள் அநேக வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை புகழுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், எல்லாம் நம்முடைய உதடுகள் மூலமாக செய்து கனம் பண்ணுகிறோம். ஆனால் என்னுடைய இருதயம் எவ்வளவு தூரமாய் விலகி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்படைந்தது. ஆண்டவர் அநேக வார்த்தைகளை தந்து நம்மை வழிநடத்துகிற எல்லா காரியங்களுக்கும் நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று பார்க்கும் பொழுது அது என்னன்னா தூரமாக இருக்கு. ஆகவே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் முறுமுறுக்கிறோம், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் இல்லை, தேவனுடைய கற்பனைகளை நாம் தள்ளி விடுகிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்தை எதிர்பார்ப்பது என்னவென்றால் இருதயத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உதடுகள் துய்த்து நம்முடைய இருதயம் தூரமாக இருந்தால் நான் யார் என்றால் நான் ஒரு மாய்மாலக்காரன் என்று தான் உணர்த்தப்பட்டேன். அதான் ஆண்டவர் சொல்கிறேன், மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே நான் என்னுடைய இருதயம் நான் சொல்கிற வார்த்தையின்படியே என் இருதயம் அதை பின்தொடரவில்லை என்றால், அது உணர்வில்லை என்றால் நான் ஒரு மாய்மாலக்காரன் தான், என்னிடத்தில் உண்மை இல்லை என்பதை தான் உணர்ந்தேன். எப்படி என் உதடுகள் எப்படி துதிக்கிறதோ அதே போல் என் இருதயமும், என்னுடைய உதடுகள் எப்படி மற்றவர்களை வாழ்த்துகிறதோ, மற்றவர்களை நான் எப்படி உபசரிக்கிறேனோ அதே போல் என் இருதயமும் அதோடு சேர்ந்து அந்த சகோதரி குறித்தோ நான் சொல்கிற வார்த்தைகள் அது உண்மையான வார்த்தைகள் இல்லை என்றால் நான் ஒரு மாய்மாலக்காரன். ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் உணர்த்துகின்றார். என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு. அங்கே அந்த முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்கள் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள், உன் தகப்பனையும் உன் தாயும் கணமனுவையாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே, நீங்களோ எவனாயிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு தான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கணம் பண்ணாமல் போனாலும் அவன் கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை என்ன செய்றீங்க, அவமாக்கள். அவர்கள் கை கழுவாமல் அவர்கள் சாப்பிடும் பொழுது பாரம்பரியத்துக்கு ஏன் மீறி நடக்கிறார்கள் என்று அவர்கள் கைகளைத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருதயத்தை என்ன செய்யல பார்க்கவே இல்லை. தேவனுக்கு முன்பாக எப்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகரை பார்க்கும் பொழுது அவள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களா, அவள் எப்படி பேசுகிறார்கள், எங்கே நிற்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், எதை பேசுகிறார்கள் என்று சொல்லி அப்படியாக ஒரு பரிசீலனம் தான் நம்மிடத்தில் காணப்படுகிறது போல
உண்மையான ஒரு இருதயம் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது. அங்கு பார்க்கும்போது சொல்ல, எவனாகிலும் தகப்பனா தாயை நோக்கி உனக்கு என்ன செய்யணும் அதை நான் செய்கிறேன்னு சொல்லி காணிக்கையை செலுத்திட்டு அதோடு அந்த கடமையை தீர்ந்தது என்று சொல்லிவிட்டு திரும்ப தகப்பனை தாய் நினைச்சல கவனிக்கல. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள், சட்டத்திட்டங்கள், கற்பனைகள், ஏதாவது ஒரு காரியம் இருக்கா என்று சொல்லி அது செய்து முடித்து விட்டு எது உண்மையாக இருக்கிறதோ அதை நாம் நினைச்சிருந்தோம் விட்டு விடுறோம். அதான் அவர் சொல்கிறார், அவர்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை நினைச்சிட்டாங்க, அவமாக்குறாங்க. தேவன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்க என்று சொன்ன உடனே ஒரு காணிக்கை கொடுத்து விட்டு தகப்பனையும் தாயும் நினைச்சலை, கனம் பண்ணலை, அவளுக்கு உபசரிப்பு செய்யலை. இது என்ன அப்படின்னா, நான் ஒரு மாயக்காரனாக பாரம்பரியத்தினாலே தேவனுடைய ஏன் அப்படின்னா உதடுகள் ஆண்டோரை துதிக்கிறது, ஆனால் இருதயமோ என்ன செய்யுது, தூரமாக இருக்கு. அப்படி அந்த நல்ல ஆண்டோடைய கற்பனைகளை என் பாரம்பரியத்தினாலே நான் அவமாக்குறேனா என்று சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்போது என் இருதயமானது எனக்கு தூரமாக இருக்குது. அப்படின்னா தேவனுடைய கற்பனைகளை நான் இன்னும் கை கொள்வதற்கு நான் நினைக்க வேண்டும், தீவிரம் கட்டணும். அதான் பிந்தின பகுதியில் ஆண்டவர் சொல்கிறாரு, 11ஆம் வசனம், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை நினைச்சாது, ஒரு நாளும் தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே. ஆனால் நாம் நம்மிடத்தில் என்ன, இந்த பரிசையை மாயக்காரரை போல நம்ம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதில் கவனமாக இருக்கோம். ஆனால் நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன மற்றவங்களை நியாயந்திருக்கேங்கிறதுல நம்மகிட்ட என்ன இல்லை, கவனம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, உதடுகள் இருக்கிறது, துதிக்கிறது, கனம் பண்ணுறது, ஆனால் இறுதி என்னச்சுன்னா தூரமாக இருக்குது. தேவனுடைய கற்பனையை நான் என்னச்சு நான் அவமாக்குறேன். அவனுக்கு வேதம் அப்படின்னு சொல்லி, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனே ஒரு நாளும் தீட்டுப்படுத்தாது. ஆனால் நாம் நினைச்சிடோம் வாய்க்குள்ளே போகிறதுல தீட்டுப்படுறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எது அதிகமாக சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்தில் எதை சாப்பிடணும்னு சொல்லி அந்த இதில் கவனமாக இருக்கிறோம். ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்துங்கிறத என்ன செஞ்சிட்டோம், மறந்துடும். நான் மறந்துட்டேன்னா நான் ஒரு பரிசையக்காரன், நான் ஒரு மாய்மாலக்காரன். ஆனால் ஆண்டவர் எடுத்து, ஆண்டவரே என் இருதயம் எதை குறித்து இருக்கிறது, உள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது, உள்ளே இருந்து வெளியே வருதான் தீட்டுப்படுத்துங்கிறது என் இருதயம் எப்படிப்பட்டதா சிந்திக்கிறேன். இருதயம் அதான் இறைமையா தீர்க்கதரிசி சொன்னது போல, இருதயம் திருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமா இருக்கு. அதை உணரத்தக்கவன் யார்? இருதயம் திருக்குள்ளதும். ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லியிருக்கு, இருதயம் திருக்குள்ளதுன்னா அது ஒரு பொய் நிறைந்தது. இருதயம் நம்முடைய இருதயமானது பொய்யினால நிறைந்திருக்கு, மாய்மானத்தினால அந்த இருதயம் நிறைந்திருக்கு. திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு. நான் எந்த அளவுக்கு என் இருதயம் கேடுள்ளதா மகா கேடுள்ளதா இருக்கிறேங்கிறத நான் உணரும் பொழுதுதான் நான் என்ன செய்வேன் தெரியுமா, தேவனுக்கு என்று உண்மையாய் ஜீவிக்க முடியும். அப்பொழுதுதான் என் உதடுகள் எப்படி ஆண்டவர் சோத்தரிக்க, அதே போல என் உள்ளமும் சேர்ந்து ஆண்டவர் சோத்தரிக்க. எப்படி என் வாயினால மற்றவங்களை நான் உபசரிக்கணும், இருதயமும் சேர்ந்து உபசரிக்கும். சில பேருக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், சில காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணும் பொழுது நான் உண்மையாகவே நான் ஜெபம் பண்ணுறேன்னா அந்த சகோதரனை குறித்து பாரம் இருக்கா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பாரம் இல்லை. ஆனால் உதடுகள் என்ன செய்யுது, விண்ணப்பத்தை ஏறெடுக்கு. ஆனால் இருதயம் என்ன செய்யுதுன்னா தூரமாக இருக்கு. அது சகோதரை குறித்து ஒரு பாரமோ, அந்த சகோதரியை குறித்த பாரமோ, அவ்வளோ காரியங்களை குறித்து என்னுடைய இருதயம் என்ன செய்யுதுன்னா தூரமாக இருக்கிறதுனால நான் என்ன செய்யறேன்னா உதடுகள் விண்ணப்பத்தை ஏறெடுத்துட்டு இருக்கு. உதடுகள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கு ஜபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாங்கன்னா இருதயத்தை தான் பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவர் சாமுவேல் சொல்லும் பொழுது, தாவீதை தேர்ந்தெடுக்கும் போது, இஸ்ரேலுக்கு ராஜாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஈசாயின் வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரையா மூத்த சகோதரையா பார்த்து சொல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இருதயத்தை தான் பார்க்கிறார். இதை நம்ம ஒரு நாள் மறந்துடவே கூடாது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆனால் மனுஷர்கள் என்ன செய்றாங்க, முகத்தை பார்க்குறாங்க. அப்படி என்றால் ஆண்டவரே என் இருதயம் எவ்வளவு கேடு நிறைந்ததாக இருக்கிறது, நான் ஒரு மாய்மாலக்காரனோ ஒரு பரிசீலனை இல்லாதபடி ஆண்டவரே என் உள்ளே இருந்து வெளியே வருவது தான் என்னை அதிகமாய் மனுஷனை தீட்டுப்படுத்த. ஆண்டவரே இந்த நாளில் நான் அதை குறித்து நான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி உண்மையாகவே நாம் ஜீவிக்கும் பொழுது தான் தேவன் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு நிச்சயமாய் அவர் தருவார். அதே அதிகாரத்தில் பார்க்குறோம் 16ஆம் வருஷம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இந்த ஓமையை 15 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? ஆமாம், ஆண்டவரோடு சேர்ந்த சீசர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலைன்னா உணர்வில்லை. இயேசு கிறிஸ்துவோடு தான் போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அது குறித்து தெளிவில்லை. அதே மாதிரி நாமும் சபைக்கு வந்துருக்கலாம், அநேக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்கு அநேக இடங்களில் என்ன செய்யணும், உணர்வு இல்லாமலே தான் இருக்கணும். இந்த சீசரை போல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இன்னும் உணர்வாக இருக்கிறீங்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசனமுடியாக கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுவர்கள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தை, கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், தூசணம் புறப்பட்டு வரும். இவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது.
கை கழுவாமல் ஒன்றுமே தீட்டுப்படுத்தாது. ஆனால் நாம் என்ன செய்யணும்னா கை கழுவுறதுல ரொம்ப கவனமாக இருக்கோம். ஆனால் இருதயத்தை குறித்து எப்படி இருக்கும்? கவலையினமாக இருக்கணும். நான் தான் உணர்ந்தேன். எந்த அளவுக்கு என் கையில் எவ்வளோ சுத்தமாக வைக்கணும், என் சரீரத்தை எவ்வளோ சுத்தமாக வைக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் இருதயத்தை நினைச்சல சுத்தமாக வைக்கல. சீன பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நம் கண்ணாடி முன்பாக நின்று அடிக்கடி நம்ம தலையை சீவி எப்படி இருக்கு என்று சொல்லி எந்த அளவுக்கு நம்ம தலை சீவிரமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து என்ன செய்யல, அதை ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக அது அலங்குலமாக இருக்கா அழகாக இருக்கா என்று சொல்லி நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று தலை சீவி நேர்மையாக இருக்க பார்க்கணும். ஆனால் அது குறித்து இருதயத்தை குறித்து நம்ம எப்படி இருக்கணும்? கவலையனமாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் என் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, இதை உணரத்தக்கவன் யார் என்று சொல்ல. ஆண்டவரே, இந்த நாளில் நல்ல உணர்வை தாங்க. ஆண்டவரே, என் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய்சாட்சி, தூசணம் இவையெல்லாம் புறப்பட்டு வந்து மனுஷனை நிச்சயமாக தீட்டுப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாளில் என் இருதயத்தை குறித்து நான் எந்த அளவுக்கு என் சரீரத்தை குறித்து நான் ஆண்டவரை எவ்வளோ கவலை இருக்கணும், அதே போல் இந்த நாளில் இருதயத்தை குறித்து ஆண்டவரை நாளில் நான் கவனமாக இருக்கட்டும். ஆண்டவரை, எந்த விதத்திலும் என் இருதயம் என்ன செய்யக்கூடாது, தூரமாக போயிடக்கூடாது. என் உடலில் மாத்திரம் உண்மை தீர்க்கக்கூடாது. ஆண்டவரை, என் இருதயமும் சேர்ந்து சங்கீதக்காரன் சொல்கிறேன், ஆண்டவரை என் இருதயம் விழித்துக் கொள்ளும் என்று சொல்கிறான். எப்பொழுதும் நம்முடைய இருதயம் என்னச்சுன்னா விழித்துக் கொள்ளும். அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் நம்முடைய நினைவுகளும் சிந்தனையின்படியே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கோம். ஆண்டவரே, இந்த நாளில் நான் எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் வருகிறேன், என் இதயத்தின் அலங்கோலங்களை எனக்கு காண்பீங்க என்று சொல்லி தேவனிடத்தில் வரும்பொழுது தான் ஆண்டவர் நம்முடைய அசிங்கத்தை காண்பேன். நான் இப்படி தான் சிந்தித்தேன். நான் ஒரு சகோதரன் பேசிட்டு இருக்கும் பொழுது நான் எந்த அளவுக்கு பேசணும் அந்த அளவுக்கு என் இருதயம் அந்த சகோதரன் குறித்து எந்த அளவுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கு. நான் அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு மயமலக்காரன். ஆனால் சகோதரனுக்கு முன்பாக நான் உண்மையாக இருந்து நடிக்கிறேன். ஆண்டவரே, அப்படி இல்லாதபடி எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எப்படி நான் பேசணும் அந்த அளவுக்கு என் இருதயம் அப்படியாக காணப்படட்டும். ஆண்டவரே, என் சிந்தை நோக்கங்கள் அப்படியாக காணப்படும். தேவன் இந்த நாட்களில் அதைத்தான் விரும்புகிறார். இங்கே யோபு ஒரு இடத்துல சொல்ல, யோபு 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கிடவுது. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும். நான் என்ன பார்க்குறேனோ அந்த பார்வைக்கு நேராக நீ இருதயம் என்ன செய்து பின்தொடருது. நம்ம சிந்திக்கும் போது அப்படிதான் அநேக காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யுதுன்னா அந்த பார்வைக்கு நேராக நம்முடைய இருதயம் என்ன செய்யுது அப்படியே பின்தொடருது. நான் பார்க்க என் இருதயம் அது இச்சிக்கு என்ன அழகை இச்சிக்கு காரியங்களை பார்க்குறேன். இது ஒவ்வொரு காரியங்களும் அந்த இருதயம் என்னச்சுன்னா பின்தொடர்ந்து வருது. அப்படி என்றால் நான் பார்க்குற பார்வையில் என் இருதயம் என்னச்சுது பின்தொடர்ந்து வருகிறத நான் எப்படி இருக்கேன்? அவர் சொல்கிறார், ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொரு புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போகக்கூடாது. அப்படின்ற நான் பார்க்குற காரியங்கள், பார்க்குற பொருட்கள், பார்க்குற நபர்கள் இவை எல்லாற்றும் பார்க்கும் பொழுது நான் பார்க்கும்போது என் இருதயம் அதை என்னச்சுது பின்தொடருதா? அப்போ என் இருதயம் பின்தொடரும் போது அங்கே என்ன நடக்குன்னா பாவமான ஒரு வாழ்க்கை வந்துடுது. என் கண்கள் பார்த்து அது விட்டு உடனே அகலாமல் என் இருதயம் அதை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது அப்போ என்ன அப்படின்னா ஏதாகிலும் ஒரு மாசு, ஏதாகிலும் ஒரு பாவம் என் உள்ளத்திலேயோ என் சரீரத்தில் என்னச்சுன்னா ஒட்டிடுது. ஆனால் அப்படி ஒட்டினது உண்டானால் என்று அவர் சொல்கிறார். ஆண்டவரே, எந்த விதத்திலும் என் கண் பார்க்கும் பொழுது இருதயம் எண்ணிச்சக்கூடாது, தொடர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, இதில் நான் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அதான் நீதிமுள்ள ஞானி சொல்லும் பொழுது 7:25, உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே என்ன செய்த மயங்கி தெரியாது. உன் இருதயம் அவள் வழியிலே என்ன செய்ய வேண்டாம் சாயணும். இருதயத்தை குறித்து நமக்கு கவனமாக இல்லை அப்படின்னா அவள் வழியிலே என்ன செய்ய வேண்டாம் சாய வேண்டாம், அவள் பாதையிலே நினைச்சேத மயங்கி தெரியாத. சாயாமல் இருந்ததுன்னா ஒரு மயக்கம் வராது. நான் அந்த வழியில் நான் சாஞ்சிட்டேன் அப்படின்னா எனக்குள்ள என்ன வரும்? மயக்கம் வரும். அப்போ எதுனா இருதயம் அவள் வழியிலே என்ன செய்ய சாய வேண்டாம், அந்த அழகில் மயங்கி என்ன செய்யாத திருங்கிறாத. எவ்வளோதான் அழகு இருந்தாலும் என் இருதயமானது அது பின்னாலே போகணுன்னா நான் என்ன செய்வேன்? பாதையிலே மயங்கிடுவேன். இந்த ஆண்டவரே, என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? இன்னொரு நபரோடு அது சாயுதான், இன்னொரு நபரோட எனக்கு இழுக்குதா? ஆண்டு இந்த நாளில் என் இருதயத்தை குறித்து சிந்தனை குறித்து நான் எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் இன்னைக்கு இருதயத்தை தான் அவர் பார்க்குறாங்க. மனுஷர்கள் முகத்தை பார்க்குறாங்க, ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாங்க. அதான் அந்த நாளில்
பரிசீலனை ஆயக்காரனும் போகும் பொழுது ஆயக்காரன் தூரத்தில் நின்று, ஆண்டவரே பாவியாக என்மேல் எண்ணிச்சிங்க, கிருபியாரு, நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்மேல் கிருபியாங்க. இதயத்தை பார்க்கும் பொழுது அது திருக்குள்ளது மகா கேடுந்தமா இருக்கிறது. அவன் பரிசீலனை அநேக காரியங்களை சொல்கிறான், ஆனால் ஆயக்காரன் இதயத்தை பார்க்குறான். இந்த நாளில் அதே போல் நம்முடைய இதயத்தை பார்த்து, ஆண்டவரே நான் எத்தனை காரியங்களில் நான் மயங்கி திருந்திருக்கிறேன், நான் எத்தனை நாள் அந்த வழியில் நான் போயிருக்கேன் ஆண்டவரே, இந்த நாளில் என் இருதயம் அதை பின்தொடர்ந்து விடாதபடி இந்த நாளில் நான் எச்சரிக்கையாக இருந்து ஆண்டவரே உள்ளே ஒன்று போகிறது தீட்டுப்படுத்து, அது உள்ளே இருந்து வெளியே வர்றது தான் தீட்டுப்படுத்து என்கிறத ஆண்டவரை நான் அதிகமாய் நினைவு கூர்ந்து அந்த பாவமான வாழ்க்கையை விட்டு ஆண்டவரே என் இதயம் எவ்வளோ திருக்குள்ளதாக இருக்குது என்றதை கண்டு நான் மனம் திரும்பட்டும் என்று சொல்லி உண்மையாகவே நாம் மாநிலத்தில் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை வழிநடத்த அவர் என்ன செய்யணும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் இங்கே பார்க்கிறோம். அப்போ சில யாக்கோபு சொல்லும் பொழுது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்ல. உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாக என்ன செய்யாங்க. அப்போ இந்த இதயத்திலே கசப்பான ஒரு வைராக்கியம் ஒரு விரோதம் இதை வச்சு என்ன செய்யுங்க, பெருமை பாராட்டாதங்க அப்படிங்கிறார். ஏதோ ஒரு காரியங்கள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்னச்சிடும் பெருமை பாராட்டுறோம். ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பிந்தின பயிற்சியில் பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கிற ஞானமாக இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் என்னச்சுது, அது ஜென்ம சுவாபம். ஆண்டவரே எந்த விதத்திலும் எந்த நபரை குறித்தும் ஒரு கசப்பான ஒரு காரியம், அதான் ஏப்ரல் எழுதும் பொழுது கசப்பான வேர் முளைத்தெலும்பி அது அநேகரை நிச்சயமா தீட்டுப்படும். அப்படின்னா கசப்பான வைராக்கியம் விரோதம் வைத்திகளான நீங்கள் என்ன செய்ய பெருமைப்பட்டாங்க, ஒரு நாள் என்ன செய்வீங்க, அது என்ன செய்யும் பேய்த்தனத்துக்குரியது, அது ஜென்ம சுவாத்துக்குரியது, அது லௌகிக சம்பந்தமானது. அது என்ன செய்றாங்க மறந்துடுங்க. ஆண்டவரே என்ற கசமான வைராக்கியம் இருக்குன்னு உடனே நான் அழிக்கிறதுக்கு நான் தீவிரம் காட்டணுமோ ஒழிய அது குறித்து பெருமை பாராட்டாதுங்க இருக்கு. அப்படி என்றால் நம்ம அறியாமலே நமக்குள்ளே என்ன வந்ததுன்னா ஒரு பெருமை வந்தது. என்ன காரணம் அப்படின்னா அந்த வைராக்கியத்தை குறித்து நம்ம கவலையினமாக இருக்கிறோம். ஆண்டு இந்த அப்படி இல்லாதபடி ஆண்டவரே இருதயத்தில் இன்னும் எனக்கு ஒரு தூய்மை தாங்க. தாவீது அந்த கோலியாத்தை வென்று வரும் பொழுது சிறியல் பாடும் பொழுது சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, சவுல் தாவீதை காய்காரமாக பார்த்தானா, அவனை பார்க்கும் பொழுது காய்மகாரமாய் பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்குள்ள என்னென்னா இருதயத்தில் அப்படி ஒரு வைராக்கியமும் ஒரு விரோதமாக அவனுக்கு என்ன எழும்பிட்டு இருக்கு. ஆனால் தாவீது கொல்ல முடியல, சவுல் வந்து தாவீதை கொல்ல முடியல, அவனால் முடியல. ஆனால் தாவீதை கொண்டுட்டான், ஆனால் அது என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. கடைசி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா தாவீதையே கொல்றதுக்கு சவுல் துணிஞ்சிட்டான். பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்துட்டு. இதே போல நமக்கு உள்ள ஏதோ ஒரு காரியம் இன்னொரு சகோதரனோ சகோதரியோ வீட்டில் யாருனோ உற்றோர் யாருனாலும் வேலை செய்கிற இடத்துலையோ நம்மை விட கொஞ்சம் அதிகமாக யாராவது மதிக்கப்படுறாங்கன்னா, யாருக்காவது ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்துருந்தாங்கன்னா நான் அதை குறித்து எனக்குள்ள ஒரு பொறாமையும் ஒரு வைராக்கியமும், அது இறுதியில் கசப்பான வைராக்கியம் சொல்லிருக்கு. ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்குன்னா அது வந்து ஒரு பேய்த்தனத்தினே போட்டிருக்கு, அது ஒரு நஞ்சுன்னு போட்டிருக்கு. அந்த இதயத்தில் என்ன இருக்கா நஞ்சு, கொஞ்சம் விஷம்தான், அது இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா நஞ்சாக்கிடும். அது அந்த நஞ்சு எனக்குள்ளே நினைச்சக்கூட இதயத்துக்குள்ளே நினைச்சக்கூடாது, வந்துடக்கூடாது. அவன் பார்க்கும் பொழுது கடைசியில் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. இதே போல் நாமும் சபையில் நடக்கிற காரியங்களில் என்னால் முடியல, ஆனால் இன்னொரு சகோதரன் செய்யும் பொழுது நான் என்ன ஏற்றுக்கொள்ளணும். எனக்குள்ள ஒரு பொறாமையும் வைராக்கியம் வந்ததுன்னா அது என்ன ஆகுதுன்னா ஒரு பேய்த்தனமாய் நான் மாறிடுது. நான் நினைச்ச பெருமை எந்த அளவுக்கும் பெருமை. ஆண்டவரே இந்த நல்ல இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்தமாக இருக்கிறது, அதை உணரத்தக்கவன் யார்? அந்த நல்ல ஏற்ற உணர்த்தப்பட்டேன். உங்கள் இருதயங்களை கிழித்து இந்த நல்ல தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்களே நினைச்சிங்க ஆராய்ந்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் அவமாக்கிட்டாங்க. அதனால் தேவன் கடைசி நாட்களில் அவர்கள் எவ்வளோ காரியங்களை செய்தும் அவர்கள் தங்கள் இச்சையினாலே என்ன செய்தாங்கன்னா விழுந்து போனார்கள் என்று பார்க்கணும். ஆண்டவரே இந்த நல்ல எந்த விதத்திலும் எல்லா சூழ்நிலையும் இருதயம் தூரமாக போய்விடாதபடி என் உதடுகள் எப்படி இருக்கோ அதே போல் என் இருதயம் பின்தொடரட்டும். ஆண்டவரே இந்த யோபை போல ஒரு உத்தமமான உண்மையான வாழ்க்கை. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், யார் ஒரு சமூகத்தில் இருப்பான் என்று சொல்லும் பொழுது உத்தமனாய் நடந்தது. 24:3 யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அழைத்திருப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாக இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே.
கைகளில் சுத்தம், இருதயத்தில் நேர்மை. அவர்கள்தான் ஆண்டுடைய பருவத்தில் ஏற முடியும், ஆண்டுடைய ஸ்தலத்தில் நினைக்க முடியும், நிலைத்து இருக்க முடியும். ஆண்டவரே, என் கைகளில் சுத்தமும் என் இருதயத்தில் நினைச்சிட்டோம், நேர்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் நிலைத்திருக்கட்டும், என்றென்றும் நான் கனி கொடுக்கிறேன்னா ஜீவிக்கட்டும் ஆண்டவரே, என் கைகளில் சுத்தமும் இருதயத்தில் நினைச்சிட்டோம், நேர்மையாக இருக்கட்டும் என்று சொல்லி உண்மையாக நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை ஆச்சரியமாய் வழி நடத்துவார். நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ளும்.